திருப்பி அடித்தால் தாங்க மாட்டீர்கள் என திமுகவினருக்கு அமைச்சர் வன்னியரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த கூட்டணி அமைச்சரவையில் விசிக இடம்பெற்ற நிலையில் விசிக மீது திமுகவினர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து இருந்தனர். அந்த விமர்சனங்களுக்கு பதிலடி தரும் விதமாக தற்போது அமைச்சர் வன்னியரசு பேசியிருக்கிறார். திமுகவினருக்கு தாங்கள் பதிலடி கொடுத்தால் தாங்க மாட்டீர்கள் என்று பேசியிருக்கிறார் அமைச்சர் வன்னியரசு. இன்றும் திமுகவுடன் நட்புறவோடு உள்ளோம் என திருமாவளவன் தெளிவுபடுத்திவிட்டதாகவும் வன்னியரசு குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது மிகுந்த அவதூறுகளை பரப்புவது என்பது ஆற்றாமையின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்க முடிகின்றது. ஆக அந்த நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொள்வார்களானால், தொடர்ந்து மேற்கொள்வார்களானால் தகுந்த பதிலடியை விடுதலை சிறுத்தைகள் கொடுப்போம் என்பதை மட்டும் திமுகவுக்கு நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆராசா போன்றவர்கள் அங்கு இருப்பவர்கள் அவரவர்கள் வேலையை பார்த்தால் போதும், எங்களுக்கு ஆலோசனை சொல்ல தேவையில்லை. ராசா போன்றோர் தங்களுடைய வேலையை மட்டும் பார்த்தால் போதும், எங்களுக்கு ஆலோசனை வழங்க தேவையில்லை, தாங்கள் திருப்பி அடித்தால் தாங்க மாட்டீர்கள் என திமுகவினருக்கு அமைச்சர் வன்னியரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சென்னை ஓட்டேரியில் உள்ள இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் நினைவு இல்லத்தில் அமைச்சர் வன்னியரசு மரியாதை செலுத்திய பிறகு அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவ்வாறு பேசியிருக்கிறார். பாஜக RSS அமைப்புக்கு எதிரான அரசியலை திசை திருப்ப திமுக முயற்சிப்பதாகவும் அமைச்சர் வன்னியரசு குற்றம் சாட்டியிருக்கிறார். அமைச்சர் வன்னியரசு திமுகவினருக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். திருப்பி அடித்தால் தாங்க மாட்டீர்கள் என்ற துணியில் அவர் பேசியிருக்கிறார். ராசா போன்ற திமுகவினர் முன்னதாக விசிக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர். தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்து அமைச்சரவையில் இடம்பெற்றதால் திமுகவின் நிர்வாகிகள் பலரும் விசிகவை கடுமையாக விமர்சித்தனர். அதற்கு பதிலடி தரும் விதமாக தற்போது அமைச்சர் வன்னியரசு பேசியிருக்கிறார். ராசா போன்ற திமுகவினர் தங்களுடைய வேலையை மட்டும் பார்த்தால் போதும் என்று கூறியிருக்கிறார் அமைச்சர் வன்னியரசு.